ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஃப்ரிட்ஜில் நம்ம எல்லா பொருட்களையும் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து சில பொருட்களை வைக்கவே கூடாது. அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதை தவிர்த்துக்கங்க. முதல்ல ஃப்ரிட்ஜில் தேனை வைக்கக்கூடாது. எதுக்கு தேனை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, தேனை ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கிறதுனால ஒரு முறை அதிகமாகும். ஸோ திரவ நிலை என்னாகும் அப்படின்னா கெட்டியாக மாறிடும். அதாவது லிக்விடில் உள்ளது சாலிடாக மாறி கெட்டியாக மாறி அந்த சுவையே மாறி போயிடும். தேனுக்கு உண்டான சுவை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஹனியை அதாவது தேனை ஃப்ரிட்ஜில் வைக்கிறத தவிர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வஸ்துக்கள் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அதெல்லாம் வச்சா அதோட நிலைத்தன்மை மிகவும் கெட்டியாக மாறிவிடும். அதுக்கப்புறம் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். சமைக்கிறது மட்டும் கிடையாது, எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ கொலஸ்ட்ரால் கூடி நமக்கு அதை சாப்பிட்டா உடம்புல நமக்கு தீமையையும் கொழுப்பு சத்தையும் தான் உண்டாக்கும். ஸோ ஆயில் ஐட்டத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஃப்ரூட்ஸை வைப்பாங்க சில பேர். நம்ம எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அப்புறம் இந்த வாழைப்பழத்தை வைக்கிறத மோஸ்ட்லி தவிர்த்துக்கங்க. அதாவது நல்லா பழுத்துருச்சுன்னா நம்ம வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அதே சமயம் பழுக்காமல் உள்ள வாழைப்பழத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா அது பழுக்கவே பழுக்காது, அது அப்படியே தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா சத்தெல்லாம் மோஸ்ட்லி கிடைக்காது. அது அப்போவே சாப்பிட்டா தான் நமக்கு சத்து கிடைக்கும். ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டா எந்த ஒரு பொருளுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம செலுத்திட்டாலே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாலே அந்த பவர் அதுக்கு உண்டான சத்தோ அதுக்கு உண்டான பவரோ அப்படியே நமக்கு கிடைக்காது. 100% அப்படின்னா 50% தான் நமக்கு சத்து கிடைக்கும். அப்புறம் பால், நம்ம பாலை எல்லார் வீட்டையும் ஃப்ரிட்ஜில் வைப்போம். என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கெட் பால் அப்படின்னா வாங்கி அதை 2-3 நாள் கழிச்சு கூட யூஸ் பண்ணுறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப தவறு. எந்த ஒரு பாலாக இருந்தாலுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா 24 hours அதாவது 24 மணி நேரம் தான் அதுக்கு கரெக்டான டைம். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணிடணும். பால் வாங்கி நீங்கள் அப்போவே புழங்கிடுங்க, யூஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் சூழ்நிலையை பொறுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னா அதை 24 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, அதுக்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. தயிர் மோர் வச்சா அதை டெய்லி யூஸ் பண்ணிடுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி காலி பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணி ஊற்றி வச்சு பயன்படுத்திக்கோங்க, அதுதான் நல்லது. முக்கியமான குறிப்பு நான் ஏற்கனவே சொன்னேன், ஃப்ரிட்ஜில் வச்ச எந்த பொருளுமே நமக்கு முழுசாக பயனளிக்காது. 100% நமக்கு அதில் ஹெல்த் அப்படின்னா வெறும் 50% தான் கிடைக்கும். இதை மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வச்ச பொருட்களை யார் தவிர்த்துக்கணும் அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் கர்ப்பிணி பெண்களும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு எதுவாக இருந்தாலுமே சரி சாப்பிடவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சத்து கிடைக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ஒரு பாய்சனஸ் தான். ஸோ கர்ப்பிணி பெண்களும் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்களும் ஃப்ரிட்ஜில் வச்ச எதையுமே சாப்பிடாதீங்க, வெளியில் வச்சே சாப்பிட்டுக்கோங்க, அதுதான் நல்லது. ஃப்ரிட்ஜு இப்போ ஒரு ஆடம்பரத்துக்காகவும் நம்மளோட நீட்ஸ் தேவைக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அது ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக கெடுதல் தான். அது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் தான், கண்டிப்பாக கெடுதல் தான். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.